friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு நண்டு மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்ங்கறது உங்களுக்கு சொல்லி தரேன். நண்டுல இருக்க காலெல்லாம் ஒண்ணொண்ணா இந்த மாதிரி பிச்சு எடுத்துருவோம். அந்த ஃப்ரண்ட்ல இருக்கறத மட்டும் ரெண்டா பிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். அப்படி பிக்கறப்ப என்ன ஆகும் அப்படினா அதுல மசாலா நல்லா உள்ள இறங்கி நல்லா இருக்கும். ரொம்ப ஜூஸியா இருக்கும். ஒரு காலா பிச்சிருவோம். அந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா அது தேவைப்படாது. அதை தூக்கி போட்டுருங்க. எல்லா காலையும் பிச்சாச்சு. அது மாதிரி பின்னாடி இந்த மாதிரி இருக்கிறத பிச்சு தூக்கி போட்டுருங்க. பிச்சதுக்கு அப்புறம் ஓட பிரித்தோம் அப்படின்னா ஈஸியாக வரும். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கொழுப்பு மாதிரி இருக்கும். அதை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் நான். அது மாதிரி சைடில் அந்த மாதிரி கருப்பாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதையும் பிச்சுடுங்க. நடுவில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது சென்டராக பார்த்து ஒரு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை திறந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம். ஓடுற தண்ணியில் கழுவுறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. அதில் இருக்க கருப்பு கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டி இருக்கும். அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. நண்டு நல்லா க்ளீன் பண்ணால் தான் சமைக்கிறப்ப நல்லா வாசம் வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி கவுச்ச வாசம் அடிக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிடுவோம். ஒன்ஸ் நல்ல தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா அந்த கருப்பாக இருக்கலாம் கழுவிடலாம். எல்லாத்தையும் கழுவியாச்சு. ஒரு தடவை கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கழுவிடலாம். இப்போ நண்டு மசாலா செய்ய சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய், மல்லித்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, கசகசா, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், சோம்பு. இதில் மிளகு, சீரகம், சோம்பு 3ஐயும் ஃப்ரெஷ்ஷாக பவுடராக்கி வச்சுக்கலாம். அதுக்கு சீரகம், சோம்பு, கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். மிளகு, இது 3ஐயும் நல்லா ஃபைனாக பவுடராக்கி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தாலும் நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேங்காவையும் கசகசாவையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா எடுத்து வச்சுருக்க சோம்பு போட்டு தாளிச்சிருவோம். தாளித்ததுக்கப்புறம் நல்லா பொரியுது பாருங்கள். பொரிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அப்போ மசாலா நல்லா வாசமாக இருக்கும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஒரு மாதிரி கிளாஸி ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசம் போகிற வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம்.
தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா சாமான்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, பவுடர்ஸ்லாம், அதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா கருகிடும். பவுடர்ஸ்லாம் மீடியமாக வச்சு வதங்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும். வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்தோம்னா ஈஸியாக வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற பவுடர் இல்லையா, நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா, சோம்பு, சீரகம், மிளகு, அந்த பவுடரையும் போட்டு வதக்கிடலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்கிடலாம். வதக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இல்லாட்டி அடியில் ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மசாலா வேறு மாதிரி கருகுன வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் மசாலாவை. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி கொதிக்க விடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும். மற்றபடி அந்த எண்ணெயும் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை போட்டுடலாம். நண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணுவோம் நண்டு. அப்போ தான் நண்டுக்குள்ளே மசால் போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். நண்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிண்டுறதுக்கு கிளறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பார்த்திங்கன்னா இதை நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயும் பிரிங்கி வந்து நண்டு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், அரைச்சி வச்ச தேங்காவையும் கசகசவையும் அரைச்ச மசாலா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது போட்டிங்கன்னா நல்லா மசாலா திக்காகிடும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்காக வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு மசால் பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுவோம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நண்டு மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.